மற்றும் நமது மாவட்ட பொருளாளர் மற்றும் சட்ட ஆலோசகர் திரு மண்டல தலைவர் திரு டி மணிமாமா அவர்களையும் மற்றும் இந்த மாநிலத்திலிருந்து வந்திருக்கும் அவர் ஒரு பேர் விடப்பட்ட மணி என்கிற மாணிக்கண்ணன் அவர்களையும் மற்றும் மாவட்ட செயற்குழு, பொதுக்குழு, இளைஞர் அணி மற்றும் தகவல் தொழில்நுட்ப அணி மற்றும் மகளிர் அணி தலைவி மற்றும் இங்கு வந்திருக்கும் சிறப்பு அனைத்து விருந்தினர்களையும் வரவேற்று இந்த விழாவில் பங்கேற்றதற்காக ஃபர்ஸ்ட் வந்து தகவல் தொழில்நுட்ப அணின்னு தமிழ்நாட்டிலேயே கரவசம் பண்ணலாம். தமிழ்நாட்டிலேயே அப்படிதான் நம்ம தொடங்கி இருக்கோம். இது எதுக்காகனா டெய்லி அப்டேட்ஸ் நம்ம இது வந்து ரீச் ஆகும். நம்ம எடுத்துக்காட்டு விதமா நம்ம ஒரு தகவல் தொழில்நுட்ப அணியை உருவாக்கி அதை வந்து அவங்க மூலியமா அந்த நிகழ்வுலாம் அப்பப்போ அப்டேட் பண்ணணுன்றதுக்காக அதுக்கு ஒரு புதியதாக மாநில தலைவர் ஐயா டாக்டர் சேமநாராயணனோட ஒப்புதலோடு புதியதாக ஒரு அணி அமைச்சு அதுக்கு தலைவர், செயலாளர், பொருளாளர், இணை செயலாளர், பொருளாளர்ல இணை செயலாளர் 2 பேர். அது இல்லாமல் கூடுதலாக மாவட்டத்தில் கூடுதல் பதவி, இளைஞர் அணியில கூடுதலாக வந்து துணைத் தலைவர் பதவி அது ஒருத்தர் நம்ம தகராஜம், அடுத்தது இளைஞர் அணியில செயலாளராக நம்ம வெங்கடேஷ். இவங்க 2 பேரும் புதிதாக உள்ள வராங்க. அதுல ஒரு அணி புதுசா உருவாகுது. அதுல வந்து அடிஷனலாக 2 பேர். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம மேட்டுப்பட்டியில இருக்க சாரதா அவங்களோட ஆசிரியரோட குடும்பத்துல பரத்வாஜ் என்ற நம்ம குல விளக்குன்னு சொல்லலாம். அந்த குல கண்மணி ஒருத்தர் வந்து மருத்துவ மாணவர் உண்டான ஒரு தேர்வில் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. நீட் தேர்வுல அவர் கிருஷ்ணகிரியில வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த வாய்ப்புக்கு வந்து அவர்னால வந்து ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பத்தை சார்ந்தவர். அதை வந்து நம்ம வாட்ஸ்அப் அதன் பொருட்டு நிறைய உள்ளாண்டுகள் வந்து அவருக்கு உதவி பண்றதுக்காக காத்திருக்காங்க. அதில் ஒரு சிலர் இன்னைக்கு பண்றாங்க, இன்னும் வரும், வந்துட்டே இருக்கு அவங்களோட உதவி பண்ற லிஸ்ட். ஸோ அது ஒரு நிகழ்வு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்டத்தில் பொருட்காட்சியில் ஒரு அரங்கம் கொடுத்த மரியாதைக்குரிய அண்ணார் நமது டி.எம். செல்வகணபதி அண்ணார் மூலியமாக நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொல்லி உடனடியாக இவங்களுக்கு ஒரு அரங்கம் அமைச்சு கொடுங்க, குடால சமுதாயத்துக்கு அப்படின்னு சொன்னது பேர்ல மாவட்ட ஆட்சித்தலைவர் நமக்கும் பிஆர்ஓவும் சேர்ந்து அவங்க ஒரு அரங்கம் அமைத்தாங்க. அந்த அரங்கத்துக்கு யாரை போடலாம் அப்படின்னு சொல்லக்குள்ள சீனிவாசன், திருமதி வசந்தி சீனிவாசன் 2 பேரும் எதிர்க்கலாம். அவங்க 2 பேரும் மனம் வந்து நாங்க செய்யறோம் அந்த வேலையை அப்படின்னு சொல்லி பொருட்செலவு ஆவரையும் பார்க்காம, பொருட்செலவுனா டெபாசிட் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, இருந்தாலும் மற்ற செலவெல்லாம் இருக்கு, அந்த செலவெல்லாம் நாங்க பேர் பண்ணிக்கிறோம்னு சொல்லி நமக்காக மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டது மேல அரங்கம் அமைச்சு நேற்றோட அந்த இது முடிஞ்சிருச்சு. அதனால இது மன நிறைவா நமக்கு அமைச்சு கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் பண்ணி கொடுத்ததுனால நம்ம ஒரு நன்றி பாராட்டுறதுக்காக அவங்கள வர சொல்லியிருக்கேன். இப்படி ஒரு விழாவிற்கு வருகை புரிந்து இருக்கும், இந்த விழாவை சிறப்பாக நடத்துவதற்காக வருகை புரிந்திருக்கும் மாநில துணைத் தலைவர் மரியாதைக்குரிய சஞ்சீவ் மாப்பிள்ளை அவர்களுக்கும், மண்டல தலைவர் மரியாதைக்குரிய மாமா மணிமாமா அவர்களுக்கும், எனது செயலாளர் மரியாதைக்குரிய மாமா பொருளாளர் கிருஷ்ண மாமா அவர்களுக்கும், சங்கத்துக்குன்னா ஒரு டீம், அந்த டீம்ல இருக்கிற இந்த ஒவ்வொரு உறுப்பினர்கள் தான் வந்து அந்த சங்கத்தை வழிநடத்துறதுக்கு ஒவ்வொரு நேரங்கள்லையும் முத்தாய்ப்பா இருப்பாங்க. அந்த இதுல துணைத் தலைவர்கள், இணை செயலாளர்கள், அப்புறம் வந்திருக்கிற மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள், அடுத்தது மாவட்ட மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள், மாவட்ட மகளிர் அணி அக்கா தாமரை அணி டீம், மாநில மகளிர் அணி அமைப்பாளர் மற்றும் வேற யாரு கிளைச்சங்க தலைவர் அண்ணா செட்டுக்காரர் அண்ணா நடராஜன் வட்டமுத்தாமணி சங்கம், அடுத்ததாக நம்ம குளத்தூர் சங்க செம்புலிங்க மாமா தலைமையில், தாரமங்கலம் சுப்பிரமணிய மாமா தலைமையில், ஓமலூர் சீனிவாசன் புகைப்படத்தோடு வெளியாக எடுத்துருக்காரு, அவரோட தலைமையில வந்திருக்கீங்க.
ஸோ இன்னும் யாராவது இருந்தா எல்லாருக்கும் மாமா மாநில போதாத மாவட்ட மாநிலம் சொல்லிட்டேன். மாமா தங்கவேல் மாமா பேரை ஓட்டு சொல்ல முடியல, மாவட்ட மாநில உறுப்பினர் சொல்லிட்டேன். இல்ல அடுத்து வருது. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பா இந்த விழாவுக்கு நம்ம சொல்றேன். அதற்கு ஒரு மகுடம் சுற்று போல இன்னைக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் 2 3 பேர் வந்திருக்காங்க. ஒருத்தர் ஆர்டிஓ அண்ணா சரவணன் அண்ணா ரொம்ப கரகத்தோட அவர் அந்த மருத்துவ மாணவருக்கு உதவி பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. நமது மரியாதைக்குரிய காப்பாளர் இவர் ஒருத்தர். அடுத்து இன்னொரு காப்பாளர் சரவணகுமார் போலீஸோட ஜேசியா இருக்காரு. அவரு ஒரு கோயில் விசேஷமா வெளியூர்ல இருக்கிறதுனால அவர் சார்பா சகல ரமேஷ் வந்திருக்காரு உதவி பண்றதுக்காக. இதற்கெல்லாம் வழிகாட்டியா இருந்து இப்படி ஒரு மாணவன் இருந்து நம்மளுக்கு அடையாளப்படுத்தணும்னு சொன்ன அக்ரி டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய பணியில உதவி இயக்குநராக இருக்கிற நம்ம மாப்பிள்ள உதயகுமார் அவர்களுக்கும் நன்றி பாராட்டி இந்த ஒரு விழாவை எல்லா வகையிலும் சிறப்பா நடத்தணும்னு சொல்லி புதிதாக வந்திருக்கிற தகவல் தொழில்நுட்ப பணி வீரர்கள் கிருஷ்ணகாந்த் எங்க ஓட்டார் முன்னாடி வாங்க. தலைவர் விஜயபாஸ்கர், செயலாளர் கிருஷ்ணகாந்த், செயலாளர் இணை செயலாளர் வரல, அவரு பிரேம் இல்ல, இணை செயலாளர் கௌரி சங்கர் இவர் யூடியூப்ல பிரபலமானவர். இவர் வச்சுதான் நம்ம ஒரு இதை நடத்தணும்னு சொல்லி இப்பவே நாம இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். அதனோட ஸ்டார்டிங் நாம தான் பண்ணணும்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சோ அந்த யூடியூப்ல நிறைய பேர் தெரியும் நினைக்கிறேன். எல்லாரும் அவங்க அறிமுகப்படுத்திக்கணும். நான் மாவட்ட துணைத் தலைவர் அசோகன், பட்டமுத்தாம்பட்டி. எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த அறிமுகத்தை வச்சுக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்களா? ஓகே, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு உண்மையிலே ஒரு மகத்தான நாள் தான் சொல்லணும். நம்ம சேலம் மாவட்டத்துக்கும் சரி, அதை முன்னின்று வழிநடத்தக்கூடிய நம்ம மாவட்ட நிர்வாகத்துக்கும் சரி. அந்த வகையில இன்னைக்கு நம்ம அந்த துவக்கம் எப்பவுமே ஒரு துவக்கம் அப்படின்னா அது ஒரு நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு இன்வென்ஷனுமே அது ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் உருவாக்கும் அப்படிங்கிறது எல்லா திட்டமும் சரி, ஒரு பொருளாகட்டும் ஒரு செயலாகட்டும் அப்படிதான் இருக்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் அதை அங்கீகரிச்சு வெளியில விடும். அப்படிங்கிற அளவுல இன்னைக்கு இந்த இளைஞர்களை ஒரு வழிநடப்பு எடுத்து, ஏன்னா நம்ம சங்கம் துவங்குகிற காலகட்டம் கடந்த ஆண்டு 1 வருஷத்துக்கு முன்னாடி இளைஞர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்தவே கொஞ்சம் தயங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஏன் அப்படின்னா அன்றைய காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் நம்ம இந்த ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல இருக்கிற பீப்புள் தான் நம்மளோட பயணிச்சுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்ததனுடைய விளைவு இன்னைக்கு நம்ம மாவட்டம் தமிழ்நாடு அளவுல ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. அப்படின்னா அதுக்கு காரணமே இளைஞர்களுடைய பங்களிப்பு தான். ஏன்னா இளைஞர் சக்தி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்திங்கிறது நம்ம எல்லாருமே எப்ப பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம், அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தினுடைய விளைவு எந்த அளவுக்கு இருந்ததுங்கிறது நம்ம எல்லாரும் அறிஞ்ச விஷயம். அதே போலதான் நம்ம இளைஞர்களுடைய அறிமுகமும் நம்ம பொருளாதார இனத்திலேயே சேலம் மாவட்ட இளைஞர்களுடைய இந்த பெரும் படை அது ஒரு பெரிய வரலாற்றை உருவாக்கும். அதுக்கு நம்ம இளைஞர்களுடைய செயல்பாடு கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அன்னைக்கு நான் ஒரு சின்ன நியூஸ் போட்டிருந்தேன். ஏன்னா நாம எல்லாமே அந்த ஜெனரேஷன் தான் வந்தவங்க. அதை மறுபடியும் ஒரு தடவை ஞாபகப்படுத்த இளைஞர்களுக்காக 1G 2Gல பிறந்து 3G 4Gல வளர்ந்து 5Gல பதவிக்கு வந்திருக்கீங்க. உங்க செயல்பாடுகள் எப்படி இருக்கணும்? அப்ப யாரும் மீன்ஸ் பாக்கல, மீன்ஸ் பாக்கல. தகவல் தொழில்நுட்ப அணி அந்த அளவுக்கு வேற ஆமா அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு உத்தேசத்தை கொடுக்கணும் ஒரு காரணத்துக்காக தான் அதை நம்ம போட்டிருந்தோம். அந்த மாதிரி நீங்க 100G மாதிரி இருக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு வரலாற்று பொறுப்பு உங்களுக்கு, அதோடைய முக்கியத்துவத்தை நீங்க நல்லா கொடுத்துக்கணும். அந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும். இதுல என்னோட வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நம்ம மாமா ஸ்டால் போட்டிருந்தாங்க. அந்த ஒரு சமயத்துல இருந்து இதை நான் முன் வச்சுட்டு இருக்கிறேன். அதை நீங்க கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தா நம்ம நல்லா இருக்கும். பட் ஆனா ஓகே, எவ்வளவு நாள் அதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இல்லாம இருந்தது, இன்னுமே கிடைச்சிருக்கு. அதை மல்டிபிளா நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம போற பகுதியில நீங்க எங்கேயும் போயிருந்தாலும் ஸ்பெஷலா ரிஸ்க் எடுக்கணும்னு இல்ல. நம்ம போற வழியில எங்க பார்த்தாலும் ஒரு சட்டிமான கடை இருக்கும், இல்லையா ஊருக்கு ஒரு மசம் இல்லாம இல்லவே இல்லை.
நம்ம எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு ஊர்ல இருந்தா தான் சேர போறோம். அப்படிங்கிற வகையில அந்த ஊர்ல அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, அவங்களுடைய குறை நிறை என்ன, அவங்க ஏதாவது எதிர்பார்க்கிறாங்களா, மாவட்டத்தில் எதிர்பார்க்கிறாங்களா அல்லது அரசாங்கத்தில் ரீதியா எதிர்பார்க்கிறாங்களா, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் முன்னெடுத்து நம்ம தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட நிர்வாகத்துக்கு தகவல் கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் சப்போர்ட் பண்ணுன்றது என்னுடைய சின்ன அபிப்பிராயம். எந்த பகுதியில் போனாலும் சரி, அது எந்த மாவட்டமா இருக்கட்டும், எங்க வேணாலும் இருக்கட்டும், அது கம்யூனிகேட் பண்ணி நம்ம கொண்டு போயிட்டே இருக்கணும். அதுக்கு நீங்க உங்களுடைய பெரும் ஒத்துழைப்பு வேணும். ஸோ இது மாதிரி நான் நிறைய பேர் பேசுற வேண்டிய இருக்கு காலகட்டம், உங்களுக்கு அப்புறம் இருக்கு கிளாஸ். அதனால இப்போ நான் காலேஜ் போட்டுட்டு மாமா சர்டிஃபிகேட் பார்ப்பாங்க. மாமா அப்படியே பாருங்க, மாமா அப்படியே சேர்ந்து இளைஞரணி துணை செயலாளர் விக்னேஷ் அவர்களை அன்போடு அழைக்கும். அடுத்தபடியாக தகவல் தொழில்நுட்ப அதன் தலைவர் துடிப்போடு எப்பொழுதும் செயலாற்ற தயாராக இருக்கிறார் விஜயபாஸ்கர் அவர்களை அன்போடு ஆதரிச்சிருந்தார். அந்த ரூல்ஸ் இஷ்டத்துக்கு அப்பப்போமா அந்த ரூல்ஸ் இஷ்டத்துக்கு அப்பப்போ மாத்திட்டு அதுக்கு அச்சீவ் பண்ணி ஏதாவது அடாவடி முறைப்படும் கண்ட துண்டப்படும் இணைந்திருக்கும் யூடியூபர் ஃபேமஸ் கௌரி சங்கர் மாப்பிள்ளை அவர்கள் கூட அழைக்கிறோம். நீங்க என்ன சொல்றீங்க மாமா சேர்ந்து இல்லை மாமா எல்லாரும் அடுத்தபடியாக மணிமாமா அவர்கள் நமது தகவல் தொழில்நுட்ப அணி தலைவருக்கு மரியாதை செய்கிறார்கள். மண்டல தலைவர் கோவை மண்டல தலைவர் அவையினர் அனைவருக்கும் வணக்கம். இந்த உன்னத தருணத்தில் சேலம் மாவட்டத்தின் முன்னோடி ராசிபுரம் மகாலிங்கம் மாமா அவர்களை நினைவு கூர்ந்து ஐயா சரி இடையே உங்களை பற்றி அறிமுகம் பேச வேணும் சொல்லியிருக்கிறேன். அன்று இந்த சங்கத்திற்காக சிறப்புற செயல்பட்டு அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் நல்ல நிலத்தை தேர்ந்தெடுத்து நல்ல விதையை அவர் விதைத்ததன் காரணமாக இன்று இந்த சங்கம் தலைத்து நிற்கிறது. எவ்வாறு என்றால், அன்று அவர் விதைத்த விதையானது ஒரு மூங்கில் என்பது விதைத்து 5 வருடங்கள் மேலே வருவதற்கு கிட்டத்தட்ட வேர் 5 வருடம் வேர் ஆழமா போகணும். அதுக்கப்புறம் 5 வருடத்துக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய வளர்ச்சியை அது கொடுக்கும் மூங்கில்ன்றது. அதுபோல இன்று இந்த சங்கத்தை ராஜா அண்ணன் அவர்கள் வழிநடத்தி பல கிளைகளை உருவாக்கி, மூங்கில் போல பல கிளைகளை உருவாக்கி இன்று தலை தூங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த தருணம் மிகப்பெரிய தருணம். நாம தமிழ்நாடு சங்கத்திலேயே
சேலம் மாவட்ட சங்கம் அப்படின்னா ஒரு தனி பெயரை வர வைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ராஜா மாமாவும் நம்ம நிர்வாகிகளும் மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. இந்த தருணத்துல அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு ஊர்லயும் இந்த சாதாரணமான விஷயம் இல்ல, ஒவ்வொருத்தரும் என்னென்ன மாதிரி அவங்களுடைய டேலண்ட். ஒரு நிமிஷம், இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கலாம்னு சொல்லி எல்லா வகையிலும் ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்த நமது மாநில இளைஞரணி துணைத் தலைவர், வருங்கால மாநில இளைஞரணி தலைவர் மாப்பிள்ளை சஞ்சீவ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு நன்றி சொல்லிக்கிறோம். நன்றி. நன்றிங்கம்மா. வரிசையா வரலான்றது நாங்க சொல்லணும். நன்றி. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் யார் யாரு எந்தெந்த திறமை இருக்காங்க அவங்களெல்லாம் அடையாளம் கண்டு அவங்களுக்கு ஒரு பதவி கொடுத்து மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனே கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. அதனால சங்கத்துக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டு. ஏன் அப்படின்னா இந்த ஏரியாவில் இவங்க இருக்காங்க, அவங்க இதை செஞ்சு கொடுப்பாங்க, இவங்க இந்த ஏரியாவில் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த வகையில செஞ்சு கொடுப்பாங்க. எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு யார் யாருக்கு என்ன தேவைன்றத பகிர்ந்தளித்து மிக சிறப்பான முறையில நம்ம சங்கத்தை வந்து வழிநடத்திட்டு இருக்காங்க. இதுல நம்ம இந்த தருணத்துல வந்து நம்ம மேதகு நாராயணன் அவர்களையும் இந்த இடத்துல நினைவு கூறுகிறேன். இந்த வயசுலயும் வந்து நம்ம சங்கத்துக்காக அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். எந்த தருணத்திலையும் அவரை தொடர்பு கொண்டு அனைத்து விதங்களிலும் உதவ தயாராக உள்ளார் என்று கேட்டுக்கொண்டு, மேலும் மாமா செல்வ மாளிகை ராஜசேகர் மாமா அவர்கள் நமக்கு சங்கத்துடன் இணைந்த பிறகு புத்துணர்ச்சி பெற்று சங்கம் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டுள்ளது. அதற்கு முன்னதாக நமது மாப்பிள்ளை மாநில இளைஞரணி துணைத் தலைவர் அவர்கள் இணைந்த பிறகு மிகப்பெரிய எழுச்சியை அடைந்துள்ளது. இளைஞரணி கிட்டத்தட்ட ஒரு 600 நபர்களை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். சாதாரண விஷயம் இல்லை. மேற்சேரி கிட்டத்தட்ட வந்து 100 நபர்களை நாங்க வந்து உறுப்பினராக சேர்த்திருக்கோம். அதனால இது வந்து இந்த வளர்ச்சியை தமிழ்நாடு முழுவதும் இந்த வளர்ச்சியை வந்து உறுப்பினர நீங்க எல்லாம் துணையா இருந்து கொண்டு வரணும். எங்களுடைய அணி வந்து சிறப்பாக செயல்பட நாங்கள் தேவையான அனைத்து முயற்சிகளையும் செய்து மேற்கொள்வோம். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தகவல் தொழில்நுட்ப அணியின் செயலாளர் மரியாதைக்குரிய மாப்பிள்ளை பிரேம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். செந்தில்குமார் அவர்களுக்கு நன்றி. தகவல் தொழில்நுட்ப அணி சார்பாக மாவட்ட நிர்வாகத்திற்கு மரியாதை செய்யப்படுகிறது. கொடுக்கிறப்ப ஒரு உங்களுக்கு எல்லாம் தலைவர் வந்து ஒரு வாழ்த்து சொல்றாரு, அதுபடி கேட்டு நடந்துருவாங்க. ராஜாமாமா நமது செயலாளர் பிரேம் அவர்கள் பொன்னாடை போட்டுவார். பொருளாளர் மாமா அவர்களுக்கு நமது வீராணம் பகுதியினுடைய துணை செயலாளர் கௌரிசங்கர் அவர்கள் நமது மாநில துணைத் தலைவர் துரை சஞ்சீவ் எழுச்சி நாயகன் அவர்களுக்கு நமது அனைத்து உறுப்பினர்களும் சேர்ந்து பொன்னாடை வழங்க முடிகின்றனர். அனைவரும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தகவல் தொழில்நுட்ப அணி சார்பாக மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒரு அன்பளிப்பு.
தலைவருக்கே பெருமா. அப்படியே ரெடி மாமா அப்படியே எல்லாரும் இங்க பாருங்க. ரெடி அப்படியே அப்படியே ஓகே. தற்போது நமது குலத்தொழிலில் அனைவரும் ஒரு சில விழாக்களை நமது பொருளை அன்பு பரிசாக வழங்குமாறு அனைவரும் கேட்டுக்கொண்டு நமது மாவட்ட நிர்வாகத்திற்கு நமது மண் சார்ந்த பொருட்களை நாங்கள் அன்பளிப்பாக வழங்குகின்றோம். எல்லாரும் இங்க பாருங்க. ரெடி மாமா எல்லாரும் இங்க பாருங்க. ரெடி மாமா எல்லாரும் இங்க பாருங்க. ஓகே தண்ணி குடிக்கணும். அண்ணன் ஏதோ சொல்றீங்களா? மாமா மண்டல தலைவர் மணிமாமா அவர்களுக்கு தொழில்நுட்பத்துறை சார்பாக மரியாதை செய்யப்படுகிறது. கௌரிசங்கர் அவர்கள் முன்னாடி போட்டுகின்றனர். எல்லாரும் அப்படியே பாருங்க. சேர்ந்து மாமா சேர்ந்து அடுத்தபடியாக இவ்வளவு நேரம் காத்திருந்து சீரும் சிறப்புமா இந்த விழாவை நடத்தி கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு எல்லாத்தையும் நன்றி பாராட்டும் விதமா நன்றி உரைய நமது மரியாதைக்குரிய மாமா பொருளாளர் அவர்கள் நிறுத்துவார். இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து சொந்தங்களுக்கும் முதல்வர்களும் வணக்கத்தையும் நன்றி. அப்படியே ரெண்டு பேரும் அப்படியே பாருங்க. Rupees 170 received on PhonePe. துணைத் தலைவர் சஜீவ் அவர்களுக்கு குளத்தூர் சார்பாக பொன்னாடை போட்டு கௌரவிக்கின்றோம். தற்போது கோவை மன்ற தலைவர் டி மணியம் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவிக்கிறார்கள். மாமா தகவல் தொழில்நுட்ப அணி சார்பாக மாவட்ட நிர்வாகத்திடம் ஒரு வேண்டுகோள். முதல்